இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து 2 மொபைலில் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய பசங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பசங்களுக்கு வாட்ஸ்அப்ன்றது ரொம்பவே முக்கியமாக போயிடுச்சு. எஜுகேஷனல் நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக தான் அவங்களுடைய ஸ்கூல்ல இருந்து அனுப்பும். ஸோ அந்த மாதிரி அனுப்பக்கூடிய நோட்ஸ், ஹோம்ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப்புக்கே வந்துடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள வந்து ஈஸியாக கைட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஒரே வாட்ஸ்அப்பில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எது வேணாலும் 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 சிம்மோடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் உங்களுடைய ஒரே மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை பற்றின இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம சொன்ன ட்ரிக் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய கையில் இருக்கிற வாட்ஸ்அப் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த என் மொபைல்லையும் சரி, பக்கத்தில் இருக்கிற மொபைல்லையும் சரி சேம் வாட்ஸ்அப் தான் இருக்குது. ஸோ நான் வேணும்னா இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலில் இருந்தும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மொபைல்லையும் வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்க எனக்கு அனுப்பினாலே அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நானும் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைலில் இப்போ 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வேறு அக்கௌண்ட் வந்து என்னுடைய கையில் இருக்கிற மொபைலில் வந்து வேறு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னே வந்து பக்கத்தில் இருந்த மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அக்கௌண்ட் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து நான் உங்களுடைய ஒரே வாட்ஸ்அப்பை வந்து 2 மொபைலில் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன்ல, ஸோ அதை வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பை வந்து கிளிக் பண்ணோன்னா நார்மல் ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களுடைய இது வாட்ஸ்அப் எப்படி நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆஸ் கம்பேனியன் டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் எடுத்துகிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் ஏ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போது பக்கத்தில் இருக்கிற மொபைலில் வந்து அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப், அதாவது உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களா இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து அப்படியே லைவாக வந்து அந்த மொபைலையும் பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல்லையும் சரி உங்களுடைய மொபைல்லையும் சரி சேம் வாட்ஸ்அப் தான் இருக்கும். என்ன மெசேஜ் வந்தாலும் நீங்களும் பார்த்துக்க முடியும், அவங்களும் பார்த்துக்க முடியும். பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து தப்பாக வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட பசங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரிக்கு, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ட்ரிக்கு தான். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ உங்களுடைய நேமு, அது கீழே மொபைல் நம்பர், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நார்மல் ப்ரொசீஜர் தான். ஓடிபியை வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய நேம் அது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ நியூவாக கிரியேட் பண்ணீங்கல்ல அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்துடும். ரெண்டுத்துக்குமே வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இப்போ பழைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் நியூவாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பழைய வாட்ஸ்அப்பும் மாற்றிக்கலாம். மறுபடியும் இப்போ நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணீங்களா அந்த வாட்ஸ்அப் போனோடனே சேம் அதே தான் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓப்பன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்கு சொன்னோம் இல்லையா, உங்களுடைய வாட்ஸ்அப்பும் உங்களுடைய பசங்களும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்ட்டு. ஆனால் சிலர் வந்து இதை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மஸ்ட்டாக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி
லிங்க்டு எ டிவைஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஏதாவது ஆண்ட்ராய்டு 9 இல்லை ஆண்ட்ராய்டு ஐஃபோன் இல்லை க்ரோம் ப்ரௌசர்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உடனே வந்து லாக் அவுட்ன்றதை கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற அக்கௌண்ட் வந்து இப்போ அப்படியே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய மெசேஜ் எல்லாமே வந்து அவங்களும் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ்னு எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ட்ரிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.